அன்பானவர்களே, மீண்டும் ஒரு முறை வேதத்தின் வெளிச்சம் என்ற இந்த தொடரில் வேலை என்ற இப்பதிவு மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று ஆதியாகமம் 2:15 வாசிக்கிறோம். தேவன் ஆதாமை ஏதேன் தோட்டத்தில் வேலை செய்ய வைத்தபோது தேவனின் படைப்பை கவனித்துக் கொள்கிற வேலையை கொடுத்தார். தேவன் மனிதனையும் மனிதனுடன் அவனுக்கான வேலையும் உண்டாக்கியே உலகத்தை படைத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். நாம் வேலை செய்ய வேண்டும் என்ற தேவனின் விருப்பத்தை இது எடுத்துரைக்கிறது. தேவகுமாரனாகிய இயேசுவும் ஒரு தச்சனாக வேலை செய்தார் என்று நாம் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். பவுலும் தன்னுடைய ஊழிய தேவைகளை சந்திக்க கூடாரம் செய்யும் தொழில் செய்பவராக இருந்ததாகவும் நாம் அறிகிறோம். தெசலோனிக்கே சபையில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்பட்ட பவுல், வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று திட்டவட்டமாக கட்டளையிட்டிருக்கிறார். தவறான முறையில் சம்பாதிக்காமல் தனது தேவைக்கும் குறைச்சல் உள்ளவனுக்கு உதவவும் தன் கைகளினால் நலமான வேலையை செய்ய பிரயாசப்பட கடவன் என்று பவுல் எபேசு சபைக்கு எழுதுகிறார். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் முழு பலத்தோടെ செய் என்று பிரசங்கி 9:10 வாசிக்கிறோம். ஏதேனில் வேலை சாபமானதாக அல்ல, கௌரவமானதாக காணப்பட்டது. தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான திறன்கள், திறமைகள் மற்றும் வாய்ப்புகளை வழங்குகிறார். வேலை என்பது நம்மை குறித்த தேவ சித்தத்தின் ஒரு பகுதியாகும். நமது குடும்பம், சபை, பணி மற்றும் சமுதாய அந்தஸ்து என்பவைகளை பொறுத்து நம்முடைய வேலை அமைந்துள்ளது. அப்பொறுப்புகளை நிறைவேற்ற நாம் உண்மையுடனும் முழு விருப்பத்துடனும் நமது வேலைகளை செய்ய வேண்டும். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று கொலோசியர் 3:24 அறிவுறுத்துகிறது. நமது பணிகளை சிறப்பாக செய்ய தேவன் நமக்கு உதவி செய்வாராக.